சொன்னது அல்ல, அரசியல் அறகலை அல்ல, ஈமானிய அறகலை. உலகத்திலே நடைபெற்ற முதலாவது அறகலை அதுதான். அந்த 170 நன்மக்களையும் அந்த நாள் மாலை பொழுதுக்குள் படுகொலை செய்து முடித்த படுபாவிகள் தான் இந்த யூதர்கள். உலகத்திலே வட்டியை அவர்கள் அறிமுகப்படுத்தி பரவலாக்கி விட்டிருக்கின்றார்கள். உயர் மதிப்புக்குரிய தாய்மையை தலைமேல் கொண்டுள்ள பெண்களை இழிவுபடுத்துவதற்காக, பெண்களை இழிவுபடுத்தும் பலவிதமான காரியங்களில் அவர்கள் தொடர்ந்தும் அந்த நாட்களிலிருந்து இன்று வரை, இந்த நிமிடம் வரை அவர்கள் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், காபத்துல்லா முதலாவது பள்ளிவாசல், அதனைத் தொடர்ந்து பைத்துல் முக்கத்திஸ் என்ற அந்த ஊரிலே அல் அக்ஸா என்ற பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அந்த அல் அக்ஸா பள்ளிவாசல் தான் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே மேராஜுக்கு செல்லும் போது கூட அந்த பள்ளிவாசலிலே இருந்து நபிமார்கள் அனைவருக்கும் தலைமை தாங்கி தொழுகை நடத்திவிட்டு வானேறி சென்ற அந்த வரலாறு எங்களுக்கெல்லாம் தெரியும். அத்தோடு அந்த பள்ளிவாசலை கிபிலாவாக எடுத்து ஹிஜ்ரத்தின் பின் தொடர்ந்து 16 அல்லது 17 மாதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது வந்த வரலாறும் தெரியும். அதன் பிறகு யூதர்களின் அந்த பகடிகளின் காரணமாக அவர்களது மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த போதிலே காபத்துல்லாவை கிபிலாவாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். அன்றிலிருந்து இன்று வரை 2வது கிபிலாவாக அமையப்பெற்ற அந்த காபத்துல்லா தான் எங்களது கிபிலாவாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கெல்லாம் தெரியும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனோடு போராடி தனது குடும்பத்தை பற்றி கூட சிந்திக்க நேரம் இல்லாமல் அந்த பனி இஸ்ராயல்களை காப்பாற்றி செங்கடலின் இந்த கரைக்கு கொண்டு வந்து சேர்த்த பிறகு அமாலிகா கிளையினரோடு யுத்தம் செய்ய அல்லாவின் உத்தரவு வந்தது. அங்கே யூஷா இப்னு நூன் என்ற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சிஷ்யன், அவர் ஒரு நபி. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் பிறகு அந்த உம்மத்தை வழிநடத்த பொறுப்பு சாட்டப்பட்ட நபி யூஷா இப்னு நூன் ஒரு சில உளவாளிகளை அந்த அமாலிகா கிளைஞரிடம் சென்று உளவறிந்து வருமாறு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பினார்கள். அனுப்பும்போது அவர்களுக்கு சொல்லி அனுப்பிய விஷயம், அங்கே போய் பார்த்து வரும் விஷயங்களை பொதுமக்களிடம் யாரிடமும் சொல்லிவிடாமல் தன்னிடம் மட்டும் கூறுமாறு அவர்கள் அமானிதமாக சொல்லி அனுப்பியும் கூட அவர்களது மாறு செய்யும் தன்மை காரணமாக யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர ஏனைய அனைவரும் மக்கள் மத்தியிலே அவர்களை பற்றி, அந்த அமாலிகா கிளையினர் மிகவும் உயரமானவர்கள், விருப்பமானவர்கள், விசாலமான உருவம் கொண்டவர்கள், அவர்களோடு யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது என்ற அவநம்பிக்கையை ஊட்டி அவர்கள் மத்தியிலே பலகீனமான நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இறுதியிலே நீங்களும் உங்கள் ரப்பும் சென்று அங்கே யுத்தம் செய்யுங்கள், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த பனி இஸ்ராயல் கௌமுகள் சொன்ன வரலாறும் எங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கும் முன்பதாக அவர்களது வாயாலும் நாவாலும் சபிக்கப்பட்ட கூட்டமே இந்த யூத கூட்டம். அதன் பிறகு எங்களுக்கெல்லாம் தெரியும், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் அறைவதற்காக அவர்கள் செய்த சதி திட்டத்தை அல்லாஹ் தவிடுபொடியாக்கி வமா கத்தலூஹு வமா ஸ்வலபூஹு என்ற குர்ஆனிலே திட்ட தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அவரை அவர்கள் கொல்லவும் இல்லை, அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை என்று திட்ட தெளிவாக அல்லாஹ் தெரிவித்திருக்கின்றான். ஆனால் பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த யூதர்கள், அந்த யூதர்களிலே ஒருவன் தான் கிறிஸ்தவ மதத்தை தழுவுவதாக நடித்து, பவுல் என்ற சவுல் யூத மதத்தைச் சேர்ந்தவன் கிறிஸ்தவ மதத்தை தழுவுவதாக நடித்து அந்த மக்கள் மத்தியிலே ஒரு தவறான பிரச்சாரத்தை கொண்டு சென்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாவின் மகன் என்றும் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்றும் அபாண்டங்களை, இட்டுக்கட்டுகளை செய்து அவன் இஞ்சிலிலே பலவிதமான குளறுபடிகளை ஏற்படுத்தி அவன் ஏற்படுத்திய அந்த போலியான பைபிளையே இன்று அவர்கள் இஞ்சில் என்று நம்பி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வேத கட்டளைகள் என்று நம்பி பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அல் அக்ஸா பள்ளிவாசலை பற்றி நான் சொன்னேன். அல் அக்ஸா பள்ளிவாசலை பற்றியும் அங்கே நடந்த வரலாற்று உண்மைகளை பற்றியும் இன்னும் சில விஷயங்களை பற்றியும் நான் இயற்றிய ஒரு பாடலை இப்போது உங்களுக்காக இங்கே பாட நான் தயாராகின்றேன். அந்த பாடலை நான் 2 எனது வெளியீடுகளிலே பாடினேன். 2004ஆம் ஆண்டு நான் வெளியிட்ட கல் என்ற தலைப்பில் இடம்பெற்ற அந்த பதிவிலே ஒரு முழுமையான பாடலும், அதன் பிறகு பலஸ்தீன தாயகமே என்று 2006ஆம் ஆண்டிலே நான் வெளியிட்ட எனது 4வது வெளியீட்டிலே ஒரு பாடலும் இணைந்து அந்த பாடலிலே சில பந்திகளை ஒன்று சேர்த்து நான் இங்கே பொது பாடுகிறேன்.
இஸ்லாமிய நெஞ்சே இஸ்லாமிய நெஞ்சே உனக்கின்னும் ரோஷம் வரவில்லையா? இஸ்ரேலிய பேய்களை கல்லெறிந்து விரட்ட இன்னும் மன உறுதி பெறவில்லையா? பைத்துல் முகத்தஸ் எங்கள் முதல் கைபுலா, அதை மீட்டு தரும் தைரியம் வரவில்லையா? உந்தன் உரிமையை வென்றெடுக்க நேர அவகாசம் உனக்கில்லையா? இஸ்லாமிய நெஞ்சே இஸ்லாமிய நெஞ்சே உனக்கின்னும் ரோஷம் வரவில்லையா? இறுதி நபி அந்த நாளினிலே மிஅராஜை ஆரம்பித்த பள்ளி அன்றோ, அல்லாஹ் தன் அருளினை பொழிந்தே வருகின்ற பள்ளிவாசல் அதுவன்றோ. முஸ்லிம்கள் யாத்திரை செல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவை 3 பள்ளிகள். கஅபத்துல்லா ஒன்று, மதீனா மற்றது, அடுத்தது அக்ஸா அன்றோ. அன்று இழந்தோம் அதனை யூதரிடமே, இன்று அரை நூற்றாண்டும் கடந்ததுவே. அதை எண்ணிப்பார் முஸ்லிம் மனமே, உந்தன் நிலை என்ன இந்த தினமே? இஸ்லாமிய நெஞ்சே இஸ்லாமிய நெஞ்சே உனக்கின்னும் ரோஷம் வரவில்லையா? இஸ்ரேலிய நாய்களை கல்லெறிந்து விரட்ட இன்னும் மன உறுதி பெறவில்லையா? இங்கிலாந்து அமெரிக்க இஸ்ரேலியரின் கூட்டுச்சதிகளின் விளைவாக புனித பள்ளியில் தொழுகின்ற பாக்கியத்தை இழந்தோம் நினைவில்லையா? பலஸ்தீன் நிலம் வெறும் மண்ணல்ல, தௌஹீது வளர்ந்த பூமி என்றோ. அல்லாஹ்வின் அருளினை மக்களிடம் நபிமார் பரப்பிய பூமி என்றோ. ஓ போராட்டம் இன்று நம் கடமை, அதை மறந்தே வாழ்வது பெரும் மடமை. இன்னும் உன் மனம் கரையல்லையா? உந்தன் ஈமானில் உயிர் இல்லையா? பாலஸ்தீன மண்ணே பாலஸ்தீன மண்ணே உனக்கின்னும் விடுதலை கிடைக்கலையா? பாவிகள் யூதர்கள் பண்ணுகிற கொடுமை, அதற்கொரு முடிவும் பிறக்கலையா? நம் புனித பூமியில் விஷமங்களை தினம் அரங்கேற்றும் அந்த ஜியோனிஸ்டுகள் அவர் சதிகளை முறியடிக்க நீ உத்வேகம் பெறவில்லையா? இஸ்லாமிய நெஞ்சே இஸ்லாமிய நெஞ்சே உனக்கின்னும் ரோஷம் வரவில்லையா? இன்றைய உலகில் எங்களுக்கு என்னவெல்லாமோ நடக்கின்றது. அன்றைய வெற்றிகளை லேசில் பெறவே ஆசை மட்டும் துடிக்கின்றது. பன்றி கொழுப்பு கலக்கப்பட்ட பல்வேறான உணவு வகை இன்றைய பொழுதில் கடை தெருக்களிலே விற்பனைக்கு வருகின்றது. ஓ சூவிங்கம், சாக்லேட், டூத் பேஸ்டிலே, பிஸ்கட்ஸ், டின்மீன், டாஃபிகளிலே, ஷேவிங் கிரீம், மல்டிவிட்டமினிலே கலந்திருப்பது பன்றி கொழுப்பே. உண்மை சொல்ல வந்தேன் உம்மிடத்தில்
நானே நல்ல மனம் இருந்தால் ஏற்றிடுவீர். நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்க பாடுகிற பாட்டினை கேட்டிடுவீர். நம் பரம எதிரிகள் யூதர்களே, அவர் உற்பத்தி பொருட்களை இனிமேலும் நீர் வாங்கவும் கூடாது, விற்று பிழைக்கவும் கூடாது. இஸ்லாமிய நெஞ்சே, இஸ்லாமிய நெஞ்சே, உனக்கின்னும் ரோஷம் வரவில்லையா? இஸ்ரேலியன் நாய்களை கல்லெறிந்து விரட்ட இன்னும் மன உறுதி பெறவில்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இதே போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் நான் இந்த யூதர்களின் தயாரிப்புகளை பற்றி மக்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி விழிப்புணர்வூட்டும் ஒரு போராட்டத்தை செய்து வருகின்றேன். 232வது அரபிக் கல்லூரியாக நான் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய போதிலும் இங்கே உங்களது உஸ்தாத் ஹசரத் எனது நண்பர் அவர்கள், மதிப்புக்குரிய உஸ்தாத் அவர்கள் எனக்கு வரவேற்பு தந்து அனுமதி தந்தது போல் இன்னும் பல மதரசாக்களிலே எனக்கு வரவேற்பு கிடைத்திருக்கின்றது. சில இடங்களிலே போய் அடிபட்டு கொண்டும் வந்திருக்கின்றேன், ஏச்சு வாங்கி கொண்டும் ஏமாற்றம் அடைந்து கொண்டும் வந்திருக்கின்றேன். அங்கெல்லாம் இந்த நிகழ்வுகளை நடத்தாததின் காரணமாக அவர்கள் இன்னும் கூட அறியாமையின் காரணமாக யூதர்களின் உற்பத்தி பொருட்களை வாங்கி பாவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நான் பார்க்க வளர்ந்த மாணவர்கள் இன்று பல கல்லூரிகளுக்கு, பல அரபு கல்லூரிகளுக்கு உஸ்தாத்மார்களாகி முதிர்களாகி அவர்கள் மிகவும் உறுதியான முறையிலே இந்த போராட்டத்தை நடத்தி செல்வதை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கெல்லாம் வெறுமனே பாடல்களை பாடி இது ஒரு பாட்டு கச்சேரி என்பதை விட ஓர் உணர்வை ஊட்டக்கூடிய இஸ்லாமிய ரோஷ உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனது நிகழ்ச்சி ஒரு பாட்டு கச்சேரி அல்ல. நான் பாடகன் இருந்தாலும் இஸ்லாமிய ஈமானிய உணர்வோடு பலஸ்தீன முஸ்லிம்கள் சம்பந்தமாக மிகவும் கரிசனையுடனும் அக்கறையுடனும் போராடி கொண்டிருக்கக்கூடிய, குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடகன். 2001ஆம் ஆண்டிலே நான் பாடி வெளியிட்ட இன்னுமோர் இன்திஃபாதா என்ற தலைப்பிலான ஒளிநாடா தான் இந்த உலகத்திலேயே தமிழ் பாஷையில் முதலாக பலஸ்தீன ஜிஹாத் சம்பந்தமாக வெளிவந்த ஒளிநாடாவாகும். அதிலே 12 பாடல்களை எனது சொந்த மெட்டிலே பாடி நான் வெளியிட்டிருந்தேன். என்னோடு இன்னும் ஒரு சில சிறுமிகளை பாட வைத்து அவர்களுக்கு அறிமுகம் கொடுத்தேன். அந்த போராட்டத்திலே பிறரை இணைக்காமல் தனியாகவே நான் தொடர்ந்து வந்திருக்கின்றேன். 9 வெளியீடுகள் எல்லாமாக 114 பாடல்களை பாடியிருந்தேன். அதிலே 55 பாடல்கள் எனது சொந்த மெட்டிலானவை. அதோடு அந்த 9 வெளியீட்டிலும் 50,000 பிரதிகள் விற்பனையாயின. 2018ஆம் ஆண்டோடு அந்த வியாபாரத்தை நிறுத்திவிட்டு நான் அரபு கல்லூரிகளுக்கு விஜயம் செய்தால் சிறிய அரபு கல்லூரிகளிலே குறைந்தபட்சம் 3000 ரூபாய்களையும், பெரிய அரபு கல்லூரிகளிலே அதாவது அதிகமான மாணவிகள் இருக்கக்கூடிய அரபு கல்லூரி குறைந்தபட்சம் 5000 ரூபாய்களையும் நான் எனது கட்டணமாக நான் வசூலித்து கொண்டு எனது போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் பேராசை பிடித்தவன் அல்ல. ஒரு மேடையில் ஏறினால் எனக்கு 15,000 ரூபாய்கள் வழங்கப்படும். ஆனால் இங்கே செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சி 1 ஹவர், அதாவது 1 மணி நேரம் கடந்து செய்தாலும் நான் பேராசை பிடித்தவன் அல்ல. மேடையில் ஏறினால் 2 அல்லது 3 பாடல்களை பாடுவோம், 15,000 ரூபாவை சொலையாக பொக்கட்டிலே போட்டுக்கொண்டு திரும்பி வருவோம். இங்கே அப்படி உங்களிடம் வசூலிக்க நான் வரவில்லை. ஆனால் உங்களால் முடியுமான வசூலை எனக்கு செய்து தாருங்கள். எதிர்கால தாய்மார்களே, நீங்கள் அனைவரும் எனக்காக துஆ கேளுங்கள். நான் இப்போது சொல்லப்போகும் விஷயங்களை முடியுமானால் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். யூதர்களுக்கென்று தனியாக நாடொன்று இருக்கவில்லை. அவர்கள் நாடொன்றை அமைப்பதற்காக பலவிதமான திட்டங்களை போட்டு 1896 ஸ்வீடன் நாட்டிலே ஒரு கூட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். உலக சர்வதேச யூதர்கள் மகாநாடு என்று. தியோடர் ஹெர்சல் என்பவனின் தலைமையிலே 6 பேர் அல்லது 50 பேர் ஒன்று கூடி அவர்கள் திட்டமிட்டார்கள் தமக்கென்று ஓர் நாட்டை அமைத்து கொள்ள வேண்டும் என்று. அதற்கு முன்னதாகவே 1886 கொக்கா கோலா என்ற நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது யூதர்களால். அந்த கொக்கா கோலாவிலே அந்த எழுத்துக்களை அவர்கள் கலிகிராஃபிக், அதாவது அரபு எழுத்தணிக்கலை மூலம் வடிவமைத்து, அதாவது ஹத் என்று அரபியில் குறிப்பிடப்படும், அதன் மூலம் வடிவமைத்து அவர்கள் அந்த கொக்கா கோலா என்ற அந்த சொற்றொடரை திருப்பி பார்த்தால் லாம் என்ற எழுத்தும் பின்னால் மீம் ஹை மீம்தால் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது புனிதமான பெயரும் இடம்பெற்றிருக்கின்றது.
அதற்கு முன்னால் லா என்று போட்டால் என்ன வரும்? அர்த்தம் இல்லை என்று வரும், அல்லது வேண்டாம் என்று வரும். எங்களுக்கெல்லாம் ஜீரணித்து கொள்ள முடியாத ஒரு மாபெரும் ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனைக்குள் எங்களை தள்ளிவிடக்கூடிய அமைப்பிலே அந்த பெயர் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. பின்னால் வரக்கூடிய சொல் லா மக்கா என்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கொக்கா கோலாவிலே எத்தனால் என்ற மதுசாரம், அதாவது ஆல்கஹால் வகையிலே எத்தனால் என்ற மதுசாரம் கலக்கப்படுகின்றது. அந்த மதுசாரம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடிக்கு போதை தரக்கூடிய அனைத்துமே ஹராம் என்றபடியால் அவர்கள் திட்டமிட்டு முஸ்லிம்களுக்கு அவர்களது துஆ கபூலியத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அதிலே மதுசாரத்தை அவர்களது நாட்டிலே மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளிலே 0.5% கலந்தாலும் அமெரிக்கா தவிர்ந்த, பிரிட்டன் தவிர்ந்த, கனடா, பிரான்ஸ், நோர்வே, இத்தாலி, ஜெர்மன் போன்ற நாடுகளை தவிர்ந்த வேறு நாடுகளில், அதாவது கிழக்கு நாடுகளிலே, இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலும் கீழைத்தேய நாடுகளிலும் அவர்கள் 1.5% கொக்கா கோலாவிலே அத்தனால் என்ற ஆல்கஹால், அதாவது மதுசாரத்தை கலந்து அவர்கள் அனுப்புகின்றார்கள். 1.5%, அதாவது போதையை தரக்கூடிய அந்த எத்தனால் என்பது 1.5% கலக்கப்படுகின்றது. இந்த கொக்கா கோலாவிலே எத்தனால் கலக்கப்படுவதால் அரபு சகோதரர்கள் அந்த கொக்கா கோலாவை, அந்த விஷயத்தை அறிந்து கொண்ட பிறகு குடிப்பதை தவிர்த்தார்கள், பகிஷ்கரித்தார்கள். அதற்கு மாற்றீடாக அவர்கள் கொண்டு வந்து போட்ட அந்த மென்பானத்தின் பெயர் 5 எழுத்துக்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சொற்றொடர், ஃபூலிஷ் அரப்ஸ் நெவர் டேக் ஆல்கஹால். அதாவது அந்த ஃபூலிஷ் அரப்ஸ் நெவர் டேக் ஆல்கஹால் என்ற சொற்றொடரிலே ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்துக்களை சேர்த்தால் ஃபென்டா என்று வரும். நீங்கள் அனைவருமே ஒரு சிலர் கொக்கா கோலா இதுவரை அருந்தாமல் இருந்திருப்பீர்கள், ஆனால் நீங்கள் ஃபென்டா அருந்தாமல் எவரும் இருந்திருக்க மாட்டீர்கள். அந்த வகையிலே இவர்கள் தமது சதித்திட்டத்தை, சதிவலையை பின்னி எம்மை மாட்டி வைத்திருக்கின்றார்கள். அவர்களது தயாரிப்பிலே இன்னும் ஒன்றுதான் ஸ்ப்ரைட் என்ற மென்பானம், போட்டெலோ என்ற மென்பானம், லயன் என்ற மென்பானம். அத்தோடு அவர்கள் கின்லி என்ற பெயரிலே அவர்கள் கடைகளுக்கு கொண்டு வந்து விற்பனைக்கு விட்டிருக்கின்ற தண்ணீர், இந்த தண்ணீரிலும் எத்தனால் என்ற மதுசாரம் கலக்கப்படுகின்றது. அத்தோடு அதை தொடர்ந்து 1883 அது 1893 ஆண்டிலே பெப்சி என்ற மென்பானம் அவர்களை அறிமுகப்படுத்தினார்கள். பெப்சி என்ற அந்த சொற்றொடர் எப்படி வரும் என்றால், பே எவ்ரி பெனி டு சேவ் இஸ்ரேல். அந்த PEPSI என்ற அந்த பெப்சி என்ற அந்த எழுத்து வடிவமைக்கப்பட்டிருப்பது இந்த சொற்றொடரை கொண்டு. அதாவது இஸ்ரேலை காப்பதற்காக ஒவ்வொரு பெனியையும் செலுத்து என்ற கோரிக்கையை முன்வைத்து தான் அந்த பெப்சி என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பெப்சியிலே பெப்சின் என்ற வேதிப்பொருள் கலக்கப்படுகின்றது, கெமிக்கல் மெடிசின். அந்த கெமிக்கல் மெடிசினை தயாரிப்பதற்காக அவர்கள் பயன்படுத்தும் பொருள் பன்றியுடைய இரத்தம். இதை குடித்தால் நிச்சயமாக நாம் தலைகீழாக நின்று துஆ கேட்டாலும் எங்களது துஆ கபூலாகாது. இந்த யூத கும்பல் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகமாக ஞானி, உலகமாக மேதை, அவர்களோடு கூட விளையாடி பார்த்தவர்கள், அவர்களுக்கு தலையிலே கல்லை உருட்டி அவர்களை படுகொலை செய்ய திட்டமிட்டவர்கள், அத்தோடு அவர்கள் சூனியம் செய்து முடக்க பார்த்தவர்கள், அத்தோடு மேலும் ஹைபர் யுத்தம் முடிந்த கட்டத்தோடு ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து ஒன்றை வழங்குவதற்காக ஒரு யூத பெண்மணி அழைத்த போது சஹாபாக்கள் சிலரை அழைத்து கொண்டு அங்கே சென்றார்கள். அங்கே ஆட்டிறைச்சி பரிமாறப்பட்டிருந்தது. ஆட்டிறைச்சியின் முன் சந்து பகுதி இறைச்சி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான பகுதி. அந்த இறைச்சியிலே நஞ்சூட்டப்பட்டிருந்தது. அதை ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அதை கொண்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டாலும் பிஸ்மில்லா என்று சொல்லி ஒரு கடி கடித்தார்கள். அந்த கடியின் வீரியம் அவர்களது சக்கராத் ஹாலிலே, அவர்களது தொண்டையிலே கஷ்டம் கொடுத்தது. எங்கள் உயிரை விட மேலான ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சக்கராத் ஹாலிலும் கூட வேதனை தரக்கூடிய அளவுக்கு அந்த யூத படுபாவிகள் செய்த அநியாயத்தை நாம் பொறுத்து கொள்ள முடியாது. ஆகவே உங்களுக்கெல்லாம், எனக்கெல்லாம் நினைவு வருவது போன்று எனக்கு நினைவு வரும். கொக்கா கோலா, பெப்சி போத்தல்களை பார்வையிட்டவுடன் பலஸ்தீன அப்பாவி முஸ்லிம்களின் ரத்தம் தான் நினைவுக்கு வரும். தாய்மார்களே, எதிர்கால தாய்மார்களே, சகோதரிகளே, பெண் மக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சொல்கின்றேன், இதன் பிறகு எந்த காரணம் கொண்டும் உங்களது வீட்டு நிகழ்வுகளிலே பெப்சி என்ற, கொக்கா கோலா என்ற அந்த மென்பானங்களை வாங்காமல் இவர்களது தயாரிப்புகளை பகிஷ்கரியுங்கள். நாங்கள் இந்த மென்பானங்களை வாங்குவது மூலமாக இஸ்ரேலிய டயஸ்போராவுக்கு நாம் செலுத்தும் பணம் கோடிக்கணக்கான டாலர்களாக மாறி
பலஸ்தீன முஸ்லிம்களை படுகொலை செய்வதற்கும் அங்கவீனப்படுத்துவதற்கும் அங்கு உள்ள பள்ளிவாசல்களை, மருத்துவமனைகளை, வீடுகளை தரைமட்டமாக்குவதற்கும் பயங்கரமான ஆயுதங்களை தயாரிக்க பயன்படுவது என்ற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அத்தோடு இன்னும் 2 பிரதான கம்பெனிகள் இருக்கின்றன. எனது அடுத்த பாடலை பாடிவிட்டு அந்த கம்பெனிகளை பற்றி உங்களுக்கு நான் விரிவாக சொல்வேன்.